ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ எதையோ உத்து பார்த்துட்ருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, என் பாப்பாவுக்கு விடிஞ்சா பிறந்த நாள், அதனால் மருதாணி வச்சிட்ருந்தேன். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து சாமி படத்துக்கு பூ போட்டாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு பால்வாடி 9:30 மணி, அதுக்குள்ளே நம்ம இப்போ வடை பாயாசம் மட்டும் செஞ்சு சாமிக்கிட்ட படைச்சிடலான்னு சொல்லிட்டு பாயாசம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா எழுந்துட்டாங்க. நான் வச்ச மருதாணி என்கிட்டே காமிச்சாங்க. காலையில் எழுந்து வாசலெல்லாம் கழுவி கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் சாமி கும்பிட கிளம்பியாச்சு. 2 பேருக்கும் கற்பூரம் காமிச்சேன். என் பிள்ளை பாருங்கள், என் மேலே எவ்வளோ பாசம் எனக்கு காமிக்கிறாராம். ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தான், நான் சாமி கும்பிட்ற இதுவில் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால்வாடிக்கு பர்ஃபி குழந்தைங்களுக்காக, அதுக்கப்புறம் சாக்லேட். பர்ஃபி எதுக்காகனா சத்தான பொருள்ன்றதுக்காக, அப்புறம் சாக்லேட் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு 2மே வாங்கிட்டு போயிருந்தேன். போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்றதை கடைசியாக பார்ப்பீங்க. எனக்கு என் பையனுக்கு நான் எப்படி செகண்ட் பர்த்டேக்கு செஞ்சேனோ அதே மாதிரி பாப்பாவுக்கும் செய்யணும்னு ஆசை. 2 பேருக்கும் பாகுபாடு இல்லாமல், அதனால தான் நான் செகண்ட் பர்த்டேவாக இருந்தாலும் இவ்வளோ செஞ்சதுக்கு காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அவங்க வர்ற இன்ட்ரெஸ்ட்டில் நான் வீடியோவே எடுக்கல. அவங்க வந்தது, இருந்தது, சாப்பிட்டது, எங்கள் பசங்கிட்ட விளையாடினதெல்லாம் கிளம்பும்போது மட்டும்தான் கிளிப்ஸ் எடுத்து, ஏன்னா வந்தால் கவனிக்கணுன்ற ஆர்வத்திலேயே அதை மறந்துட்டு நான் என்னென்ன வெரைட்டி செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டில் இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் என்னென்ன நடந்துச்சுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். அம்மா அப்பா வழி அமைச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.